நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் காரணமாக இருக்கிறாங்க. என்னைய தெரியாத எத்தனையோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சில நேரம் சில வேலையில் ரொம்ப டயர்டாகி போவோம். சில நேரம் அலுத்துக்கொள்வோம். அடுத்து என்னடா செய்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி நேரம் நாங்கள் ஒரு விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னா, அந்த நாளில் எங்களுக்கு எப்பி தரும் விஷயம் எது ஏதோ அதுகளுக்கான டைமை ஒதுக்கி கொள்வது. நம்மளோட பார்ட்னரோட கதைக்க நமக்கு விருப்பமாக இருக்கலாம், அன்புக்குரியவங்க யாராவது இருக்கலாம், செல்லப்பிராணியோட விளையாடுறதா இருக்கலாம். அது எல்லாமே எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு பெரிய எனர்ஜியையும் எங்களுக்குள்ள அது தரும். அதே மாதிரி அமைதியாக இருந்து எங்களுக்குள்ளே என்ன நடக்குது, இங்கே சுவாசத்தை நாங்கள் கவனிக்கலாம். எங்களை சுற்றி என்னென்ன சத்தங்கள் கேட்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்ட்டுன்னு ரொம்ப சைலன்ஸாக பார்ப்போமா இருந்தால் அது கூட எங்களுடைய மைண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் அடுத்தடுத்து வார நாளையெல்லாம் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்.